ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் அப்படின்னாலே மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுல ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு பொருள் எடுத்துக்கிறலாம். அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி, வீட்டில் காசு கொடுக்கல, மளிகை ஜாமான் அவங்களே கணவர்களே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட, அந்த மளிகை ஜாமானை எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணலாம், எப்படி ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. வீட்லேயும் சரி, குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு குழந்தைக்கு அவங்க வீட்டு பாடங்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சைட்லேயே பெருக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கூட நிறையா பெண்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. நம்ம வீட்டில் இவ்வளவு வருமானம் வருது, இதுக்குள்ளே நம்மளால் என்னெல்லாம் சேமிக்க முடியும், எப்படியெல்லாம் செலவு பண்ண முடியும், நம்மளுடைய குழந்தைங்களுடைய வருங்காலத்துக்கு எப்படி சேர்த்து வைக்கணும், அவங்களுடைய படிப்புக்கு எப்படி நம்ம சேர்த்து வைக்கலான்ற மாதிரி யோசிப்பாங்க. அது மாதிரி ஒரு சில பெண்கள், புத்திசாலியாக இருக்கிற பெண்கள் என்றைக்குமே அவங்க குடும்பம் ஒரு கஷ்டத்தில் போகுது, ஒரு நஷ்டத்தில் ஏதோ வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னா கூட, எப்படி அதை விட்டு வெளியில் வரலான்ற மாதிரி அவங்க யோசித்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்களே தவிர, உடஞ்சி போயிட்டு ஒரு மூலையில் உட்கார மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரியான பெண்களாக தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நம்மனால வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரியான புத்திசாலி பெண்கள்லாம் எந்த மாதிரி டிப்ஸை அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காசு சேமிக்கிறதுல பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். மணி க்ரோஸ் ஆன் த ட்ரீ ஆஃப் பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், இதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஒரு குறிக்கோளோடு நம்ம கஷ்டப்பட்டுட்டு அதை செய்கிறோம். இப்போ ஒரு மலை மேலே ஏறி போகணும், அந்த பீக்கை நம்ம தொடணும் அப்படின்னா என்ன தான் கால்வலி வந்தாலும், என்ன தான் தடுங்கல்கள் வந்தாலும் ஏறி நம்ம போயிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, பல்ல கடிச்சிக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டு தான் நம்மளுடைய செலவுகளை குறைச்சிட்டு நம்மளுடைய அந்த சேமிப்பை அதிகம் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய பணமும் வளரும். பணம் ஒரே இடத்துல இருந்தால் வளருமா? வளராது. ஸோ அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அந்த பணம் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் நம்மளுக்காக வேலை செய்யணும், அந்த பணம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகணும். அதனால் எப்பயுமே ஒரு மன உறுதியோடு இருங்க, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சேமிப்பை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான லைஃப்பை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் வாழ முடியும். உங்களுடைய பசங்களும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமாவும் அவங்களுடைய கையை நம்பிக்கிட்டு இருக்காமல் உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் காசை நீங்கள் இப்போ இருந்தே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யார் கையும் நம்பாமல் நீங்களே அந்த செலவுகளை பார்த்துக்கிறலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு, பெண்களாக இருக்கிறவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். முதல் விஷயம் வருமானத்தில் 10% சேர்த்து வைக்கணும். கண்டிப்பாக என்ன தான் நடந்தாலும் சரி 10% நம்ம அந்த பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தனியாக எடுத்து அதை வச்சிடணும். இதை நம்ம செலவே பண்ணக்கூடாது. இது என்ன தான் நடந்தாலும் சரி, சம்பளம் நம்மளுக்கு பத்தலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இந்த காசை நம்ம தனியாக நம்மளுக்கு வர்ற அந்த டேக் ஹோம் சேலரின்னு சொல்லுவாங்க. கிராஸ் சேலரி வேறு, நெட் சேலரி, நம்ம கையில் எவ்வளவு பணம் வருது அந்த பணத்தில் இருந்து ஒரு 10% நம்ம எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கே தெரியாது நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நம்ம இல்லை என்னால் சேமிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஸோ எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும்,
உங்களுக்கு டேக் ஹோம் சேலரியிலேருந்து 10% தனியாக எடுத்து வச்சுருங்க சேமிப்பா. 2வது விஷயம் எமர்ஜென்சி ஃபண்டு. மினிமம் உங்களால் 3 மாதம் முடியலை அப்படின்னாலும் 1 மாதத்துக்கான உங்களுடைய அந்த செலவுகள் எவ்வளவு? இப்போ வந்து கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும்னா, 1 மாசத்துக்கு என்னலாம் பண்ணுவோம்? நம்ம சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. வாடகை கட்டாம இருக்க முடியாது. இஎம்ஐ கட்டாம இருக்க முடியாது. ஸ்கூல் ஃபீஸ் கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து 1 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் தான் நம்ம சேர்க்க போறோம். ஸோ, அதனால இத வந்து நீங்க உட்காந்து கால்குலேட் பண்ணுங்க. என்னுடைய வாடகை எவ்வளவு? பில்லுங்கலாம் எவ்வளவு? வீட்டு செலவுக்கு எவ்வளவு ஆகும்? மளிகை ஜாமானுக்கு எவ்வளவு ஆகும்? இஎம்ஐக்கு எவ்வளவு ஆகும்? யாருக்காவது கடன் குடுக்க வேண்டியது இருக்கா? உடனே குடுக்கணுமா? அத அவங்க வந்து மாசம் மாசம் வந்து நம்ம கண்டிப்பா கட்டிட்டு தான் இருக்கணுமா? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு, அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் 1 மாசம் இருந்தாலும் பரவால்ல. அத நீங்க உங்களுடைய வருமானத்திலருந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு கண்டிப்பா என்னதான் நடந்தாலும் ரூ. 20,000 உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னா, அந்த ரூ. 20,000 எப்படி சேமிக்கிறதுன்னு யோசிங்க. இந்த மாசம் மாசம் நான் ரூ. 2,000 சேர்த்து வைக்கிறேன். 10 மாசத்துல நான் வந்து இந்த ரூ. 20,000 சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னாலும் பரவால்ல. இல்ல நான் மாசத்துக்கு வந்து ரூ. 5,000 சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுனாலும் பரவால்ல. ஆனா கண்டிப்பா அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரே டைம்ல சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அத பிரிச்சு, அத எப்படி வந்து பிரிக்கணுமோ, ஈக்குவலா பிரிச்சு, அத வந்து நீங்க சேமிச்சு வைக்க ஆரம்பிங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. 3வது விஷயம் என்னன்னா, ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ். நம்ம நெறைய பேருக்கு வந்து இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. எது கேட்டாலும் சரி, ஏதாவது வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்ல எனக்கு வருமானம் பத்தல, என் ஹஸ்பண்ட் சரியா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லன்னா என் ஹஸ்பண்ட் நெறையா செலவு பண்றாங்க, என் ஒய்ஃப் நெறையா செலவு பண்றாங்க, என் குழந்தைங்களுக்கு நெறையா செலவாகுது. அந்த மாரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பணம் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம், "இல்ல, இல்ல என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்கியூஸ்னாலேயே நெறைய பேர்னால வந்து நம்மனால வந்து சேமிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இல்லாம, நம்ம வந்து என்னதான் நடந்தாலும் சரி, சேமிப்பு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம செலவு பண்ணணுன்ற அத மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம வந்து சேமிக்க ஃபர்ஸ்ட்டு படிக்கட்ட ஏறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால எப்பயுமே வந்து சாக்கு போக்கு சொல்றத எல்லாருமே நிறுத்திக்கிறலாம். சேமிப்பு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னாலும், யாரும் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. அப்படியே உதவி செய்ய ஆள் இருந்தாலும், அவங்கள நம்பிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய சேமிப்ப நம்ம வந்து தொடங்கிறணும். என்னதான் நடந்தாலும் சரி, சேமிக்கணும் அப்படிங்கிற முடிவ எடுத்துக்கோங்க. சாக்கு போக்கு அப்படிங்கிறத தூக்கி தனியா வச்சுடுங்க. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, வீட்ல உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். தன்னால நம்ம வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். வெறும் காசு விஷயத்துல மட்டும் இல்ல. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் ஃப்ரூகலி. சிக்கனமா வாழ்றது. ஸோ சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனமும் இருக்கிற அந்த வித்தியாசத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். சிக்கனமா வாழ்றது வேற, கஞ்சமா இருக்கிறது வேற. அதனால நான் வந்து எப்படி சிக்கனமா வாழ்றதுக்குன்றதுக்காக நெறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். போய் மனி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம சிக்கனமா வாழ்றதுக்குன்ற டிப்ஸில் ஏதாவது ஒரு 4, 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய காசு வந்து மிச்சமாகும். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரூகல் லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் வந்து வாழ்வாங்க. நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து அவங்க எப்படி சிக்கனமாக வாழ்றதுன்னு பார்த்துட்டு, மற்றதை எப்படி காசு சேமிக்கணுன்றது தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தும் நம்ம வந்து நிறையா கற்றுக்கலாம். நம்ம ஊரில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். எப்படியெல்லாம் வந்து சிக்கனமாக வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவங்க எதிர்பார்க்காம, இருக்கிறதுல அவங்க வந்து சந்தோஷமா, நிம்மதியா இருக்கிறாங்க. நம்ம தான் வந்து சிட்டியில இருக்கிறவங்க, டவுன்ல இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் என்ன பண்றோம்னா, மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்கு புடிக்கணும், நம்ம வந்து பணக்காரங்க மாரி நம்ம காட்டிக்கிறோம்னு, நம்ம நல்லா இருக்கிறோன்ற மாரி காட்டிக்கணுன்றதுக்காக, அளவுக்கு மீறி நம்ம வந்து எல்லாமே செலவு பண்ணிட்டு, கடைசியில நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் காசு இல்லாம. அதனால சிக்கனமா வாழ்றதுக்கு எல்லாருமே வந்து பழகிக்கிறலாம். நம்மளுடைய பசங்களுக்கும் இந்த விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 5வது விஷயம் கிளியர் டெப்ட்ஸ். கடன் இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து தூங்கவே முடியாது. நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, அவங்களுடைய கடன அடைக்கிறதுக்கு முன்னாலேயே, நான் வந்து இல்ல நான் சேமிக்க போறேன்.
நான் வந்து தங்கம் வாங்க போறேன். நான் அங்க போய் இன்வெஸ்ட் பண்றேன்ற மாரி நெறைய தப்புகள வந்து செய்றாங்க. உங்களுடைய கடன நீங்க அடைச்சுட்டு தான் அதுக்கப்புறமா உங்களுடைய சேமிப்புகள் மேல நீங்க வந்து கவனம் செலுத்தணும். ஒரு கடன் இருக்கும்போது, அந்த கடன வந்து எப்படி அடைக்கலான்ற வழிகள நம்ம யோசிக்கணுமே தவிர, எப்படி நம்ம வந்து சேமிக்கலாம்? எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னும் நெறைய வந்து நகைகள வாங்கலாம்? அப்படி வந்து யோசிக்கக்கூடாது. கடன அடைச்சுட்டீங்கன்னா அந்த காசு எவ்வளவு மிச்சமாகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிங்க. கடன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அ ஃப்ரீடம வந்து அது கட்டுப்படுத்துது அப்படின்னே வந்து வச்சுக்கிறலாம். ஏன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த கடன் வந்து கட்ட முடியாம போச்சு அப்படின்னாலும், கடன்காரங்க நம்ம வீட்டு முன்னால வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, எந்த கடனா இருந்தாலும் சரி, நகை கடனா இருந்தாலும் சரி, பர்சனல் லோன், ஹோம் லோன் எதுவா இருந்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அந்த கடனுக்கு நீங்க வந்து தனியா காசு சேர்த்து வச்சுட்டு, அத நீங்க வந்து அடைக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணணுமே தவிர, சேமிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேமிக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே சேமிச்சுட்டு, கடன்ல வெறும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இந்த கடன் இருக்கு அப்படின்னாலே, சேமிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி டிசிப்ளின்ட். இதுதான் முக்கியமான விஷயம். நான் பணம் சேமிக்கிறேன் அப்படின்னு மட்டும் நெனச்சுக்கிட்டா பத்தாது. அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணணுன்றத வந்து யோசிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணணும். இப்ப நான் இந்த மாசம் நான் முடிவு பண்றேன். நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய செலவுகள்லேருந்து நான் வந்து குறைக்க போறேன். நான் வந்து ஒரு நோ ஸ்பெண்ட் டேவே நான் வச்சுக்க போறேன். நான் வந்து என்னுடைய வருமானத்துலேருந்து 10% நான் வந்து சேர்த்து வைக்க போறேன். எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து வைக்க போறேன். என்னுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்காக நான் பிளான் போட போறேன்ற மாரி, நான் வந்து எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த எழுதுனா மட்டும் நடந்துருமா? நடக்காது. அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். கையில காசு வந்த உடனேயே எத்தன பேரு போய் ஷாப்பிங்க்கு போயிடுறோம்? அப்ப அது என்னது? டிசிப்ளின்டா நம்ம இல்லன்னு அர்த்தம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிசிப்ளின்டா இருக்கணுன்றத பழகிக்கிறணும். இந்த மாரி டிசிப்ளின்டா இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நம்ம என்னதான் வந்து பிளான் போட்டாலும், அது வந்து சொதப்பி தான் போகும். அதனால பணத்த எப்படி செலவு பண்ணணும்? எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பணத்த வந்து சேமிக்கலாம்? எதுலலாம் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ குறைச்சுக்கிறலாம்? அதுலலாம் நம்ம வந்து ஒழுங்கான முறையில நம்ம பிளான் பண்றத அத செயல்படுத்தணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் அ பார்ட் ஆஃப் சேவிங்ஸ். எப்பயுமே வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது வேற, இன்வெஸ்ட் பண்றதுன்றது வேற. இப்ப சேமிப்புன்றது நம்ம வீட்ல இருக்கிற உண்டியல்ல கூட சேமிக்கலாம். அது என்ன ஆகும்? நீங்க ரூ. 100 போட்டீங்கன்னா, அது ரூ. 100 தான் இருக்க போது. ஆனா இதே இது நீங்க ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய அந்த வருமானம் அதிகமாகும். நீங்க ஒரு விஷயம் நீங்க வந்து சேமிப்புல போட்டிருக்கீங்க. அந்த சேமிப்புல வட்டி நம்மளுக்கு வரும். அது அந்த சேமிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நெறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து புரியாத விஷயமா இருக்கும். அத பத்தி நீங்க நெறைய வந்து அ வீடியோஸ் இருக்கும். அத நீங்க செக் பண்ணிக்கலாம். சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்குது. அத நீங்க வந்து பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். சேமிக்கிறது அப்படிங்கிறதே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கிறணும். ஒரே இடத்துல எல்லா சேமிப்பையும் போடக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அந்த அமௌண்ட் கூட வந்து ஒரு பகுதியா இருக்கணும் உங்களுடைய சேமிப்புல. எல்லா சேமிப்பையும் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து போடக்கூடாது. சேஃபான ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நெறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா, அந்த மாரி விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ஒய் இருக்குது. பிபிஎஃப் இருக்குது. ஸோ அது மாரி செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்ற மாரி, அந்த மாரி கொஞ்சம் கம்மியான இருக்கிற ரிஸ்க் கம்மியா இருக்கிற விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில நம்மளுக்கு வந்து கூட்டு வட்டிகள் வரும். அதனால நம்மளுக்கு வந்து நெறைய வருஷங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சருக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். நம்மளுடைய ரிட்டயர்மென்ட்க்கு கூட அது வந்து யூஸ் ஆகும். அ அப்படி உங்களுடைய சேமிப்புல இருந்து இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்னு ஒண்ணு வரும்ல. இப்போ உங்களுடைய வருமானம் வந்து அ 1 மாசத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண்டிகை வருது, அதுக்கு போனஸ் குடுக்குறாங்க. இல்லன்னா உங்களுக்கு ஹைக் வந்துருச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுடைய வருமானத்த மீறி வர்ற ஒரு காசு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா காச நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெண்கள் அப்படிங்கிறவங்க முக்கியமா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் முன்னேறணும்.
உங்களுடைய குடும்பமும் முன்னேறணும், உங்க பசங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறமா நல்லா இருக்கணும், எந்த கடன்லயும் போய் மாட்டக்கூடாது அப்படின்னா, இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.